அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற கற்பித்தல் முறையானது தற்பொழுது அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது. ஸோ இந்த இல்லம் தேடி கல்வியில் தன்னார்வலராக பணிபுரிபவர்களுக்காக இந்த மொபைல் ஆப்பில் புதிய வசதி ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, மாணவர்களுடைய பெயரை சேர்த்தல், அதே போல் மாணவர்களுக்கு கால் செய்தல், அதாவது மாணவர்களுக்கு ஃபோன் பண்ணுவது, அதே போல் மாணவர்களுக்கு வருகை பதிவு செய்வது, கற்றல் வளங்களை மாணவர்களுக்கு காண்பிப்பது போன்ற செயல்பாடுகள் இப்போ புதுசாக இந்த அப்ளிகேஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் இல்லம் தேடி கல்வி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இல்லம் தேடி கல்வின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐக்கான் போட்டு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கு. ஒருவேளை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கு. இப்போ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் ஓப்பன் அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லம் தேடி கல்வின்னு சொல்லிட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இந்த யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது தன்னார்வலர்களுடைய மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணணும். பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல அந்த மொபைல் நம்பரில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு 4 டிஜிட் அட்டு உங்களுடைய இயர் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அதாவது டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கக்கூடிய இயர், அதை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் லாக்இன் அப்படிங்கிறத கொடுக்கணும். லாக்இன் கொடுக்குறேன். லாக்இன் பண்ண உடனே தன்னார்வலர்களுக்கான மொபைல் நம்பர் மேலே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 வகையான ஐக்கான் கொடுத்துருக்குறாங்க. இதில் ரெண்டாவது ஐக்கான் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர் சேர்க்கை, ஆட் ஸ்டூடெண்ட். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சென்டரில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெயரை இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. இதில் நேம் எதுவுமே வந்திருக்காது, ஆனால் நான் எந்த ஸ்டூடெண்ட்டுமே இது வரைக்கும் ஆட் பண்ணலை. இப்போ இந்த ஆட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே சர்ச் ஸ்டூடெண்ட் பை எம்இஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எம்இஸ் ஐடியை தலைமை ஆசிரியரிடமிருந்து வாங்கிட்டு அதை நம்ம இதில் சர்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் தலைமை ஆசிரியரிடமிருந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போ என்னுடைய ஐடியை இதில் நான் போட போகிறேன். ஐடியை டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா கீழே மாணவர் விவரம்னு சொல்லிட்டு மாணவருடைய பெயர், வகுப்பு, பிரிவு, பள்ளியுடைய பெயர், அந்த பள்ளியுடைய யூடைஸ் நம்பர் எல்லாமே இதில் வந்திருக்கு. கீழே ஆட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேம் உங்களுடைய சென்டரில் அப்டேட் ஆகிருச்சு. ஸோ இதே போல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே நீங்கள் என்னென்னா இதை அப்டேட் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோனுக்கு அவங்களுடைய அப்பாவுடைய நம்பரோ இல்லை அம்மாவுடைய நம்பரோ கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு டைரெக்டாக என்னவாகும் அப்படின்னா ஃபோன் போகும். அப்போ உங்களுடைய சென்டருக்கு ஒரு மாணவன் வரல அப்படின்னா அந்த மாணவனுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபோன் பண்ணி வர சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஃபோன் சிம்பிள் மாதிரி இருக்கக்கூடிய இதை கிளிக் பண்ணி அந்த மாணவர்கள், வராத மாணவர்களுக்கு நீங்கள் தகவல் தெரிவித்து நீங்கள் வர சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேக் வந்துடுங்க. வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா மாணவர் வருகை அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஒரு ஐக்கான் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேம் வந்திருக்கு. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. அப்போ மேலே டேட் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி அந்த மாணவன் வந்திருந்தாங்க அப்படின்னா ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற போகிறோம். ஒருவேளை வரல அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ஆப்ஷன் மாற்றிக்கங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ரெசண்ட் போட்டுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஆப்ஷன் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாணவன் வந்திருக்காங்க, அதனால் நான் ப்ரெசண்ட் போட்டுட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது போல் உங்களுடைய மாணவர்களுக்கு வருகை பதிவும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வருகை பதிவும் செய்ய வேண்டும். இப்போ பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு கற்றல் வளங்கள். இந்த கற்றல் வளங்களை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி கிளாஸ் மெட்டீரியல், அப்பர் பிரைமரி கிளாஸ் மெட்டீரியல்னு சொல்லிட்டு 2 டாபிக் கொடுத்துருப்பாங்க.
நீங்கள் பிரைமரி கிளாஸை வந்து ஹேண்டில் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, அதாவது 1 to 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தக்கூடிய தன்னார்வலராக இருந்தீங்க அப்படின்னா, இந்த பிரைமரி கிளாஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்னென்னா இந்த வீடியோவை மாணவர்களுக்கு காட்டிக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தா இந்த வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது போல் நீங்கள் பிரைமரி, அப்பர் பிரைமரி ரெண்டுமே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். ரெண்டுமே வந்து பேசிக் லெவலான ஆக்டிவிட்டி தான். ஸோ இது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ நான் பேக் வந்துடுறேன் திரும்ப. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோரிக்கை தீர்ப்பு, கற்பித்த பாடங்கள், தொடர்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அப்போ எல்லா தன்னார்வலர்களும் இந்த மாணவர் சேர்க்கை, மாணவர் வருகை, கற்றல் வளங்கள் இது 3 பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறேன்னு. அதே போல் மாணவர்களுக்கு வந்து ஃபோன் பண்ணக்கூடிய முறையும் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வந்து நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறணும். நன்றி.